ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்று தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம், அதாவது குயிக் ரிவிஷன். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். ரைட், இதில் நீங்கள் இந்த நோட்ஸ் இல்லாதாளுக்கு, இந்த பிடிஎஃப் இல்லாதாளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும் அல்லது லிங்க் இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணி நோட்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள், LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்று. முதல்ல காசுப்பாய்ச்சல் கூற்று அப்படின்னா என்ன? காசுப்பாய்ச்சல் கூற்று அப்படின்னு சொன்னால் நிதி அறிக்கையில் ஒரு வகை, அதாவது நிதி கூற்றுக்கள் 5 வகைப்படும் அல்லது நிதி அறிக்கைகள் 5 வகைப்படும். லாப நட்ட மற்றும் ஏனைய முற்றடக்க வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசுப்பாய்ச்சல் கூற்று, இறுதியாக கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். ரைட், இந்த நிதி கூற்றுக்களில் ஒரு வகை தான் காசுப்பாய்ச்சல் கூற்று. காசுப்பாய்ச்சல் கூற்று எதுக்காக தயாரிக்கப்படுது அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மட்டை நான் சொன்னால், காசுப்பாய்ச்சல் தயாரிக்கப்படுவதற்கான காரணம் நிறுவனத்துக்குள்ளே உட்வந்த, அதாவது நிறுவனத்துக்குள்ளுக்க வந்த காசினையும் நிறுவனத்திலிருந்து வெளி சென்ற காசினையும் பதியறதுக்கு, நிறுவனத்தில் உட்வந்த, அதாவது உட்பாய்ச்சல்னு சொல்கிறது காசு உட்பாய்ச்சல், நிறுவனத்திலிருந்து வெளிப்பாயிறது வெளிப்பாய்ச்சல்னு சொல்கிறது. இது பதியறதுக்கு தயாரிக்கப்படுறது தான் காசுப்பாய்ச்சல் கூற்று. அதாவது நிறுவனத்தில் உட்பாய்ச்சல் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷாப்னு எடுத்துக்கணும். ஒரு ஷாப்னு சொன்னால் அங்கே ஒரு விற்பனை சேல்ஸ் நடக்கும், அதே மாதிரி செலவுகள் மேற்கொள்வாங்க, அப்படி நடக்கும் தானே. இப்போது விற்பனையின் போது காசு உள் வரும், நிறுவனத்துக்கு உள்ளுக்கு வரும், நம்ம பொருளை கொடுப்போம், நம்மளோட வாடிக்கையாளர் பணத்தை தருவார். எனவே நிறுவனத்துக்குள்ளுக்கு காசு உட்பாய்ச்சல்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ஊழியருக்கு சம்பளத்தை செலுத்தும் போது அவருக்கு ஊழியத்தை பெற்றுக்கொண்டு சம்பளத்தை நம்ம செலுத்தினா அது காசு வெளிப்பாய்ச்சல்னு சொல்கிறது. எனவே இந்த காசு உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் பதிகிற ஒரு நிதி கூற்று தான் காசுப்பாய்ச்சல் கூற்று. ரைட், இது விளங்கித்தான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவும் எடுத்துக்கணும். இப்போ பாயிண்ட்டை பாருங்கள். நிதி கூற்றுக்களை பயன்படுத்தும் கட்சியினர் தமது பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள காசினையும் காசுக்கு சமமானவற்றையும் உருவாக்கிய முறை, அதனை பயன்படுத்திய முறை. அதாவது உருவாக்கிய முறை நிகழ்தன, அதாவது காசு நிறுவனத்துக்கு உள்ளுக்கு வந்த முறை, அதனை பயன்படுத்திய முறைன்னு சொன்னால் நிறுவனத்திலிருந்து காசு வெளிச்சென்ற முறை தான் பயன்படுத்திய முறை என்பவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எனவே இத்தகவல்களை அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குவதற்காக தயாரிக்கப்படும் நிதி கூற்று இதுவாகும். நிறுவனத்தில் எப்படி காசு உருவாக்கப்பட்டது, நிறுவனத்தில் காசு எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்படுற கூற்று தான் காசுப்பாய்ச்சல் கூற்று. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குறித்த காலப்பகுதியில் நிறுவனம் ஒன்றின் நிதி நிலைமையில் ஏற்பட்ட மாற்றத்தினை காட்டுவதற்கான நிதி அறிக்கை காசுப்பாய்ச்சல் கூற்று ஆகும். நிதி கூட்டு தொகுதியில் காசு அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு நிதி கூற்று காசுப்பாய்ச்சல் கூற்று ஆகும். அதாவது நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படுவதற்கு 2 அடிப்படையில் உள்ளது. ஒன்று அட்டுறு அடிப்படை, 2வது காசு அடிப்படை. அட்டுறு அடிப்படைன்னு சொன்னால் அட்டுறு எண்ணக்கரு அதை ஒத்தது. அதே மாதிரி தான் முற்பண வருமானம், முற்பண செலவு, வருமதி வருமானம், அந்த மாதிரி அந்த அடிப்படையில் கணக்கிட்டு அது தொடர்பாக ஒரு கொள்கை மூலமாக அது பதிவு செய்கிறது தான் அட்டூர் அடிப்படை. காசு அடிப்படைன்னு சொன்னால் முற்பண வருமானம், முற்பண செலவு என்பதை கவனத்தில் கொள்வதில்லை. செலவழிக்கப்பட்ட, அதாவது காசு கொடுக்கப்பட்டால் பதியணும், அதே மாதிரி காசு உட்பாய்ச்சல் வந்தால் அப்படி காசு அடிப்படையில் தான், காசு உள் வந்தது காசு வெளிச்செந்தது அடிப்படையில் தான் பதியணும். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் வருது. LKS 7 என்னன்னு சொன்னால் வருமான கூற்று நிதி நிலைமை கூற்றை செஞ்சுட்டு, அது ஃபஸ்ட் இயர்லேருந்து இந்த சப்ஜெக்ட் வரங்காட்டியும் அட்டூர் அடிப்படை தானே பதிகிறது. இப்போ அட்டூர் அடிப்படையிலே படிச்சுட்டு காசு அடிப்படை செய்யும்போது அந்த அட்டூர் அடிப்படை என்ன கருவாடியை செஞ்சு விட்டுறது காசுப்பாய்ச்சல் கூற்று. அப்படி நீங்கள் செஞ்சால் பிழை. காசு அடிப்படையில் செய்யணும். அதாவது உட்வந்த காசு வெளிச்சென்ற காசு, அவ்வளோதான். நீங்கள் வருமதி வருமானம், வருமதி செலவு, இந்த முற்பண செலவு இதெல்லாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது. காசு அடிப்படையில் கவனத்தில் கொண்டு கணக்கு செய்யணும். ரைட், இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் கொடுறது. அப்படி தான் அட்டூர் அடிப்படையில் மிஸ்டேக் ஆகுறது. காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும் கூட்டு தான் காசுப்பாய்ச்சல் கூட்டு. அடுத்த என்ன பாருங்க. வணிகத்தின் காசும் காசுக்கு சமமானவற்றினதும் உட்பாய்ச்சலையும் வெளிப்பாய்ச்சலையும் உள்ளடக்கிய நடவடிக்கைகளை 3ஆக வகைப்படுத்த முடியும். அதாவது நிறுவனத்துக்குள்ள காசு உட்வார முறைகள், நிறுவனத்தில் இருந்த காசு வெளிச்செல்ற முறைகளை 3 வகைகளாக பிரிக்கலுமா. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நிறுவனத்தில் காசு உட்பாய்ச்சல்னு சொல்லணும்னா நிறுவனத்துக்குள்ள காசு வரும்னு சொன்ன ஏற்கனவே சொன்ன விற்பனை, அது மட்டும் இல்லை கடன் பட்டோர் தந்த காசு அல்லது கடன் நம்ம ஒரு வங்கி கடன் பெறுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு தானே. இந்த நடவடிக்கைகள் அதே மாதிரி ஊழியருக்கு செலவு செய்கிறது, கடன் ஒன்று வழங்குறது, நம்ம
அதே மாதிரி வங்கி கடன் பெற்றிருந்தா திருப்பி செலுத்துறது, ஒரு சொத்த கொள்வனவு செய்றது. இந்த இந்த நடவடிக்கைகள் இருக்குதானே, இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே 3 வகைகளா பிரிக்க முடியுமாம். முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கை, 2வது முதலீட்டு நடவடிக்கை, 3வது நிதியீட்டல் நடவடிக்கை. ரைட். இப்போ நீங்க அந்த மெயினா பார்த்துக்கொள்ள வேண்டியது என்ன சொன்னா, அந்த வரைவிலக்கணம் உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க செயற்பாடு நடவடிக்கைன்னா என்ன? முதலீட்டு நடவடிக்கைன்னா என்ன? நிதியீட்டல் நடவடிக்கைன்னா என்ன? அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா சரி. செயற்பாட்டு நடவடிக்கைன்னு சொன்னா, தேவையான அளவுக்கு அந்த நோட்ஸ்ல நீங்க கோப்பிகள்ல எழுதிட்டு எழுதிக் கொள்ளுங்க. செயற்பாட்டு நடவடிக்கைன்னு சொன்னா, ஒரு வணிகத்தில அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள், அன்றாடம் அந்த வணிகத்தில வருமானம் உழைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் செயற்பாட்டு நடவடிக்கை எனப்படும். கீழ நோட்ஸ் இருக்கும். செயற்பாட்டு நடவடிக்கை. வணிகத்தின் பிரதான வருமானம் உழைக்கும் நடவடிக்கை தொடர்பான கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டு நடவடிக்கைகளாக கருதப்படும். அதாவது வணிகத்தில வருமானம் உழைக்கிறதுக்காக அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு விற்பனை, கொள்வனவு, ஊழியருக்கு சம்பளம் செலுத்துறது, விநியோக நிர்வாக செலவுகள், அதே மாதிரி கடன்பட்டோர்ட்ட நம்ம காசு பெறுறது, கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசு செலுத்துறது, இந்த மாதிரி அன்றாடம் நடைபெற நடவடிக்கைகள், கொடுக்கல் வாங்கல்கள் செயற்பாட்டு நடவடிக்கைகளா கருதப்படும். ரைட். 2வது முதலீட்டு நடவடிக்கை. முதலீட்டு நடவடிக்கைன்னு சொன்னா, ஒரு வருமானத்த பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம முதலீடு செய்றது தொடர்பான நடவடிக்கைகள். வரைவிலக்கணத்த பாருங்க. ஆதனபொறி உபகரணங்களையும், நீண்ட கால முதலீடுகளையும் கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல் தொடர்பான நடவடிக்கைகள் முதலீட்டு நடவடிக்கைகள் எனப்படும். அதாவது இப்போ ஆதனபொறி உபகரணத்த வச்சு நம்ம ஒரு வருமானத்த உழைக்கவோ, அல்லது ஒரு செயற்பாட்ட நிவர்த்தி செய்ய கொள்வனவு செய்யணும். அல்லது நீண்ட கால முதலீடுகள்னு சொன்னா வருமானத்த உழைக்கிறதுக்காக. இது தொடர்பான கொள்வனவு, விற்பனைகள், நீண்ட கால முதலீடு, ஆதனபொறி அந்த கொள்வனவு, விற்பனை இது தொடர்பான நடவடிக்கைகள் தான் முதலீட்டு நடவடிக்கை எனப்படும். ரைட். முதலீட்டு நடவடிக்கை விளங்கிட்டு தானே. 3வது பாருங்க நிதியீட்டல் நடவடிக்கை. நிதியீட்டல் நடவடிக்கைன்னு சொன்னா, நிறுவனத்துக்கு தேவையான நிதிய பெற்றுக்கொள்றது, அதே மாரி பெற்றுக்கொண்ட நிதிய உதாரணத்துக்கு கடன் பெற்றிருந்தா திருப்பி செலுத்துறது தொடர்பான நடவடிக்கைகள் நிதியீட்டல் நடவடிக்கை எனப்படும். பாயிண்ட் பாருங்க. நிதியீட்டல் நடவடிக்கை. வணிகத்தின் உரிமை மூலதனத்தின் அளவிலும், கடன் மூலதனத்தின் கட்டமைப்பிலும் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். அதாவது வணிகத்தின் உரிமை மூலதனத்தில்னு சொன்னா, இப்போ பங்கி லாபம் பெறுறது, உரிமையாளர் மேலதிக மூலதனம் பெறுறது, உரிமையாளர் பட்டு சேருது. இந்த மாரி உரிமையாளர் மூலதனம் அளவிற்கு தானே, அதில தாக்கத்தை ஏற்படுத்துறதும், கடன் கட்டமைப்புனா நம்ம கடன் பெற்றுக்கொள்வது அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்துறது தொடர்பான தாக்கத்தில் ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் தான் நிதியீட்டல் நடவடிக்கைகளாக கருதப்படும். ரைட். இது 3ஐயும் நீங்கள் வரைவிலக்கணம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செயற்பாடு நடவடிக்கைனா என்ன, முதலீட்டு நடவடிக்கைனா என்ன, நிதியீட்டல் நடவடிக்கைனா என்ன அப்படின்ட்டு. இது பாருங்க. LK7 படி காசு பாய்ச்சல் தொடர்பான சொற்பதங்கள். முதலாவது காசு. காசுன்னு சொன்னா நிறுவனத்தில் காணப்படுற, நிறுவனத்துக்கு உடைமையாக உள்ள காசு. கையில் உள்ள காசையும் வங்கி நடைமுறை கணக்கு மீதியையும் உள்ளடக்கியது காசு எனப்படும். நீங்கள் ஏற்கனவே படிச்சுமே வங்கி எனக்கு கூட்டு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. நிறுவனத்தில் உள்ள வங்கி நடைமுறை கணக்கில் உள்ள மீதியும் நிறுவனத்தில் உள்ள காசும் காசாகவே கருதப்படும். 2வது பாருங்க, காசுக்கு சமமானவை. அதாவது மிகவும் உயர் திரவத்தன்மை கொண்ட குறுங்கால முதலீடுகளை காசுக்கு சமமானவை என அழைக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு குறுங்கால முதலீடுனா திரைசேரி உண்டியல்கள், அது தொடர்பான முதலீடுகள் காசுக்கு சமமானவை என அழைக்கப்படும். எனவே காசுக்கு சமமானவை காசை நம்ம ஒன்றா தான் நிதி கூட்டுக்கல்ல காசும் காசுக்கு சமமானவையும் அப்படின்ற வேர்டில் 2ஐயும் ஒன்றா தான் போடுவோம். ரைட். அடுத்தது பாருங்கள், காசு பாய்ச்சல். காசும் காசுக்கு சமமானவையினதும் நிறுவனத்தினுள் உட்பாய்தல், வெளிப்பாய்தல் காசு பாய்ச்சல் எனப்படும். அதாவது காசும் காசுக்கு சமமானவையும் நிறுவனத்துக்கு உள்ளுக்கு வரணும் அல்லது நிறுவனத்திலிருந்து வெளிச்செல்லணும். இது தொடர்பானவை தான் காசு பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறது. செயற்பாடு நடவடிக்கையை பார்த்தாச்சு, முதலீட்டு நடவடிக்கையை பார்த்தாச்சு, நிதியீட்டல் நடவடிக்கையை பார்த்தாச்சு. ரைட். காசு பாய்ச்சல் கூட்டு தயாரிக்கப்படும் முறைகள் வந்து 2 முறைக்குது. நேர்முறை, நேரில் முறை. ரைட். இதில் நிறைய பேர் குழம்புறது காசு பாய்ச்சல் கூட்டு நேர்முறை, நேரில் முறை இப்படி முதலாவது கொஞ்சம் ஒரு மாதிரிக்குது, 2வது ஒரு மாதிரி. எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் சரி. நேர்முறையும் சரி, நேரில் முறையும் சரி, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை சேம் அதே மாதிரி தான் வரும். நேர்முறைக்கும் சரி, நேரில் முறைக்கும் சரி. செயற்பாட்டு நடவடிக்கைகள் தானே, அது வந்து நேர்முறைன்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம லாபம் தொடர்பான கதை இருக்காது. எப்படி
வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு, நிறுவனத்தில மேற்கொண்ட செலவு, நிறுவனத்திட விற்பனை மூலம் பெற்ற காசு, இப்படி ஆரம்பிச்சுட்டு வந்தா அது நேர்முறை. நேரில் முறைன்னு சொன்னா, அந்த நிறுவனத்தில வருமான கூற்று தயாரிச்சு, அதில ஒரு லாபம் இருக்கும் தானே! அந்த லாபத்தின் மூலமாக சில விஷயங்கள கூட்டுறது, சில விஷயங்கள கழிக்கிறதன் மூலமாக, செயற்பாட்டு நடவடிக்கையினால் உருவாக்கப்பட்ட காசு அல்லது பயன்படுத்திய காசு, அத கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் வித்தியாசப்படும். நேர்முறையும் சரி, நேரில் முறையிலும் சரி, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை சேம் அதே மாதிரி தான் காணப்படும். ரைட்? இப்ப பாருங்க, நேர்முறையில் காசு பாய்ச்சல் கூற்றினை அறிக்கையிடல். மொத்த காசு பெறுவனவுகளையும் கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கிய வகையில் தயாரிக்கப்படுகின்ற காசு பாய்ச்சல் கூற்று இதுவாகும். அதாவது சும்மா நார்மலா காசு உட்பாய்ச்சல்கள், காசு வெளிப்பாய்ச்சல்கள் நேரடியாக பதிகிறது. நேர்முறையுடைய ஃபார்மட் இது. இதுக்கு கீழே உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கைகளோட உதாரணங்கள் இந்த இது கீழே இருக்குது. இதுகள் தான் உதாரணங்கள். ஃபார்மட் ஒழுங்காக பார்த்துக்கொள்ளுங்க. சேம் பேஜில் தான் இருக்குது மொத்த ஃபார்மட்டும். ஒழுங்காக பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று மாதிரி எல்லாத்துலேயுமே முதலாவது நிதி கூற்று அடிக்கும்போது தலைப்பு கட்டாயமாக போட்டுக்கொள்ளணும். எனவே தலைப்பை கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், செயற்பாட்டு நடவடிக்கை. வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு அன்றாட கொடுக்கல் வாங்கல். எனவே செயற்பாடு நடவடிக்கையில் வந்திக்குது. வழங்குனருக்கு செலுத்திய காசு அன்றாட கொடுக்கல் வாங்கல். விநியோக செலவும் நிர்வாக செலவும் அன்றாட கொடுக்கல் வாங்கல். எனவே செயற்பாடு நடவடிக்கையில் வந்திக்குது. இந்த மாதிரி அன்றாட நடக்கிற செயற்பாடில் பதிஞ்சிட்டு இப்போ இதில் வந்து உதாரணம் தந்திக்கிட்டு இது இல்லாமல் ஒரு சிலதும் வரலாம். வருமானங்கள் அப்படின்றது சரி வரலாம், அல்லது ஊழியருக்கு செலுத்திய சம்பளம் அப்படின்னு தனித்தனியாக, மின்சார செலவு அப்படின்னு தனித்தனியாகவும் தரலாம். அப்படின்னு தரலாம். வாடிக்கையாளர் பெற்ற காசுக்கு பதிலாக விற்பனை மூலம் பெற்ற காசு அப்படின்னு தரலாம். உங்களுக்கு எப்படி தராங்களோ அந்த அன்றாட நடவடிக்கைகளாக இருந்தால் அதை வந்து செயற்பாடு நடவடிக்கையில் போட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான காசு அப்படின்ட்டு இந்த இதையும் டோட்டல் பண்ணி கணக்கில் போடுவோம். ரைட்? கணக்கில் நேரடியாக போடுவோம். அதை இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி கணக்கில் போடும். அதுக்கு பிறகு தான் வட்டி செலுத்தியது, வரி செலுத்தியது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு நேரடியாக தந்திப்பான். அப்படி இல்லாட்டி நிதி நிலைமை கூட்டில் மாற்றத்தை வச்சு தந்திப்பான். அதை கணக்கு செய்யும்போது அதை கவனிப்போம். வட்டி செலுத்தியது, வரி செலுத்தியது, அது ரெண்டையும் போட்டுட்டு வட்டி செலுத்திய, வரி செலுத்தியது கணக்கில் பிடிஎஃப் மிஸ்டேக் ஒன்று படிக்குது. வரி செலுத்தியதுக்கு தானே ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவான், ப்ராக்கெட் பண்ணணும். வட்டியும் வரியும் கழிக்கணும். நம்ம பிடிஎஃப் மிஸ்டேக் ஆகுது, கணக்கில் கழிச்சிட்டு அதுலேருந்து வாரது தான் செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான தேறிய காசு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு என்னதுக்கு ஹைலைட் பண்ணிக்கிட்டு சொன்னால் இது ரெண்டையும் நீங்கள் எழுதுறதால உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டையும் மெயினாக பார்க்குங்க. ரைட்? அந்த இடத்துல அந்த எக்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஃபார்மட் பிடிஎஃப் மாறிக்குது. சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று கணக்கில் 3 எக்ஸ் போட்டு மைனஸ் பண்ணணும். ரைட்? ரெண்டாவது முதலீட்டு நடவடிக்கை. அதில் பாருங்கள், பிபிஇ கொள்வனவு, ஆதனம்புரி உபகரணங்களோட கொள்வனவு, ஆதனம்புரி உபகரணங்களோட விற்பனை, நீண்ட கால முதலீடு கொள்வனவு, நீண்ட கால முதலீடு விற்பனை, இது தொடர்பான பதிவுகள் அந்த இடத்துல வரும். கணக்கில் நீங்கள் விற்பனை கொள்வனவு இதுக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் என்பது கணக்கு செய்யும்போது பார்ப்போம். இதில் கொள்வனவுன்னு சொன்னால் காசு வெளியேறும். சிம்பிள் திங்கிங். செயற்பாடு நடவடிக்கையில் தான் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு லேசாக விலையும் கொள்ளையிலும் கணக்கு செய்யும்போது ப்ராக்டிக்கலாக யோசிச்சா எப்படி கண்டுபிடிக்கணும் கணக்கு செய்யும்போது சொல்லிதார். ரைட்? இதை எழுதிட்டு முதலீட்டு நடவடிக்கையால் பயன்படுத்திய காசு அந்த இதையும் மெயினாக நீங்கள் போட்டுக்கொள்ளணும். இது டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போடணும். ரைட்? அடுத்தது நிதியீட்டல் நடவடிக்கை. பங்கு வழங்கல், நீண்ட கால கடன் பெறல், நீண்ட கால கடன் தீர்ப்பனவு, குத்தகை தவணை செலுத்துதல், செலுத்திய பங்கில ஏற்கனவே மேலே சொல்லிட்டு நிதியீட்டல்னு சொன்னால் நிறுவனத்திட நிதி தொடர்பான, அதாவது கடன் கட்டமைப்பு, உரிமை மூலதனம். பங்கு வழங்கல் என்னதில்? உரிமை மூலதனத்தில். நீண்ட கால கடன் என்னதில்? கடன் கட்டமைப்பில். குத்தகை தவணை கடன் கட்டமைப்பு, செலுத்திய பங்கிலாபம் உரிமை மூலதனம். இதில் தாக்கங்களை ஏற்படுத்துறது தான் அந்த இடத்துல வரும். எல்லாத்தையும் பதிஞ்சிட்டு நிதியீட்டல் நடவடிக்கையில் இருந்தான தேறிய காசு, இந்த பாயிண்ட்டும் முக்கியமான ஒரு பாயிண்ட் போட்டுட்டு இதை டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போட்டால் சரி. இப்போ காசும் காசுக்கு சமமானவையினதும் அதிகரிப்பு. ரைட்? இந்த காசும் காசுக்கு சமமானவையினதும் அதிகரிப்பு உங்களுக்கு லேசாக கண்டுபிடிக்கலும். ரைட்? இறுதி காசும் காசுக்கு சமமானவையும் ஆரம்ப காசுக்கு சமமானவையும் இந்த கணக்குகளில் சில கணக்குகளில் தருவான், சில கணக்குகளில் தராமல் இருக்கலாம். ஆனால் மெயினாக மோஸ்ட் ஆஃப் த கணக்கில் அது தந்திருப்பான். ரைட்? அது ரெண்டையும் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி, அதாவது இப்போ ஆரம்ப காசும் காசுக்கு சமமானவையும் உதாரணத்துக்கு 1000 அப்படின்னு சொன்னால்
இறுதி காசும் காசுக்கு சமமானவையும் 2000 அப்படின்னு சொன்னால் காசுக்கும் காசுக்கு சமமான அதிகரிப்பு 1000 காணப்படும். புரியுங்களா? இது வந்து ரிவர்ஸ் பண்ணுறது இப்படி இப்படி இருக்கும். நீங்கள் கழிச்சு அல்லது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரோட நீங்கள் ஏற்கனவே கணக்கை செஞ்சு கண்டுபிடிக்கிற ஆன்சர் மெச்சா இருந்தால் கணக்கு சரி அப்படின்னு அர்த்தம். ரைட். நீங்கள் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வழிக்காக அதை வச்சுக்கொள்ளலாம். ரைட். அப்போ நேர்முறையிலான காசுப்பாய்ச்சல் கூட்டு சரி. அடுத்தது பாருங்கள், நேரியல் முறையில் காசுப்பாய்ச்சல் கூட்டினை தயாரித்தல். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயற்பாடு நடவடிக்கையில் லாபத்திலிருந்து வருவோம். இப்போ லாபத்தை போட்டு அதில் சில விஷயங்களை கழிக்கணும், சில விஷயங்களை கூட்டணும். இது சீராக்கங்களை மேற்கொள்வதன் காரணமாக கண்டுபிடிக்கிறது தான் நேரியல் முறையில் காசுப்பாய்ச்சல் கூற்று. ரைட். போயிட்டு பாருங்கள், அட்டூர் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றின் பெறுபேறாகிய அட்டூர் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றின் பெறுபேறாகிய இலாப நட்டங்களை உரியவாறு சீராக்குவதன் ஊடாக செயற்பாட்டில் இருந்தான காசுப்பாய்ச்சலினை அறிக்கையிட முறை இதுவாகும். அதாவது நேரில் முறைன்னு சொன்னால் செயற்பாட்டில் இருந்தான காசுப்பாய்ச்சல் பாருங்களா, அது மட்டும்தான் மாற்ற முடியும். முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இம்முறையில் காசுப்பாய்ச்சலினை அறிக்கையிடுவதற்கு வட்டி வருமான வரி கழிக்க முன்னரான இலாபத்துடன், அதாவது வட்டியும் வருமான வரியும் கழிக்க முன் ஒரு லாபம் இருக்குமே, அதாவது நீங்கள் கம்பெனி கணக்கு செய்யும்போது வருமான வரி கழிக்க முன் லாபம் இருக்கும், அதிலிருந்து வட்டியை கூட்டணும். அப்போ வட்டி வருமான வரி கழிக்க முன்னரான இலாபத்துடன் காசுப்பாய்ச்சலுடன் சம்பந்தப்படாத பெருமான தேவு, ஆதனம் புரிவாரணம் விற்பனை இலாபம் அல்லது நட்டம், ஐயக்கடன் ஏற்பாடு என்பவற்றை சீராக்கி கொள்ளுதல் வேண்டும். அதாவது இப்போது லாபத்தில் வந்து நம்ம பெருமானத்தை என்ன செஞ்சுப்போம், பெருமானத்தை கழிச்சிருப்போம். ஆனால் பெருமானத்தேவு நிறுவனத்தின் இந்த காசு வெளிப்பாய்ச்சலோடு சம்மந்தப்படுதா? கழிக்கணும்னு சொன்னால் அப்போது காசுப்பாய்ச்சல் கூட்டில் ஒரு விஷயத்தை கழிக்கணும்னு சொன்னால் நிறுவனத்திலேருந்து காசு வெளியே போகணும். பெருமானத்தேவு என்பது நிறுவனத்திலேருந்து வெளியே போகுமா காசு? இல்லை. அதே மாதிரி விற்பனை செஞ்சால், மூலதன விற்பனை செஞ்சால் ஒரு காசு கிடைக்கும். லாபம்னு சொல்லி தனியாக கிடைக்குமா? இல்லை, அப்படி தனியாக கிடைக்காது. மூலதன விற்பனை மொத்தமாக தான் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி நட்டம் ஏற்பட்டாலும் அதே மாதிரி தான், காசு போகாது. அந்த லாபம், அதாவது அந்த மூலதனத்திட அந்த பெறுமதியில் ஒரு குறைவு ஏற்படும். அல்லது ஐயக்கடன் ஏற்படுக காசு வெளியே போகுதா நிறுவனத்திலிருந்து? இல்லை. இது மாதிரி நிறுவனத்திலிருந்து காசு பாய்ச்சலோட தொடர்புப்படாத ஒரு சில விடயங்களை லாபத்தோடு உள்ளடக்கியிருப்போம். அதை சீராக்கம் செய்வதன் ஊடாக உருவாக்கப்படுறது தான் நேரில் முறையிலான காசுப்பாய்ச்சல் கூற்று. அதாவது அதை சீராக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், தொழிற்படு மூலதன மாற்றத்தினை சீராக்குவதனூடாக, அதாவது நடைமுறை சொத்து மற்றும் நடைமுறை பொறுப்புக்களை ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுமே. கடன் கொடுத்தோர் ஆரம்பத்தில் ஒரு தொகை இருக்கும், இறுதியில் ஒரு தொகை இருக்கும். அதே மாதிரி கடன் பட்டோர் ஆரம்பத்தில் ஒரு தொகை இருக்கும், இறுதியில் ஒரு தொகை இருக்கும். இது தொடர்பான அந்த மாற்றங்களுக்கு தானே தொழிற்படு மூலதனம்னு சொல்கிறது. இந்த மூலதன மாற்றத்தினை சீராக்கி அதிலிருந்து உருவாகிறது தான் செயற்பாட்டில் இருந்தான காசுப்பாய்ச்சல் மதிப்பிடப்படும் நேரில் முறையிலான காசுப்பாய்ச்சல் கூற்று எனப்படும். கடைசி பொண்ணுக்கு வர முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கைகள் நேர்முறை ஒத்ததாகவே இருக்கும். அதாவது அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இந்த நேரில் முறையிலான காசுப்பாய்ச்சல் கூற்று மாதிரி. இதில் வந்து நேரில் முறையிலான காசுப்பாய்ச்சல் கூற்று மாதிரியில் உங்களுக்கு முதலீட்டு நிதியீட்டல் நடவடிக்கைகள் தந்தையில் அது அதே மாதிரி தானே, அதனால் அது தரதில்லை. இதில் பாருங்கள், செயற்பாடு நடவடிக்கைன்னு போட்டுட்டு வட்டி வரிக்கு முன் லாபம், அதாவது வருமான வரி கழிக்க முன் லாபம்னு கம்பெனி கணக்கில் செஞ்சுப்பீங்க தானே, அதோட வட்டியை கூட்டுனா இந்த இது வந்துடும். ரைட். வட்டி வரிக்கு முன் லாபம் தாங்க போட்டுட்டு சீராக்கங்கள், பெருமான தேவோ, அகற்றல் இலாபம், ஐயக்கடன், வட்டி, அதாவது வட்டி வருமானத்தை சொல்கிறது. இது மாதிரி காசோடு தொடர்பு படாத விடயங்கள், காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலோடு தொடர்பு படாத விடயங்களை சீரகம் செய்ய, அதாவது இப்போ பெருமான தேவை நம்ம கழிச்சிருப்போம் லாபத்தில், எனவே இங்கே வந்து கூட்டணும். இது தொடர்பான கணக்குகளில் பார்ப்போம். நீங்கள் ஃபார்மேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கணக்குகளில் நான் அதை எப்படி கழிக்கிறது, எப்படி கூட்டுறது தொடர்பாக சொல்லித்தரேன். ரைட். இது தொடர்பான காசோடு தொடர்பு இல்லாத சீராக்கங்கள், காசு உட்பாய்ச்சலோ வெளிப்பாய்ச்சலோ இல்லாத விடயங்களை சீராக்கம் செஞ்சுட்டு தொழிற்படும் மூலதன மாற்றத்திற்கு முன் காசுப்பாய்ச்சல் அப்படின்னு ஒன்று எடுப்போம். ரைட். அதுக்கு பிறகு தொழிற்படும் மூலதன அசைவு, அதாவது நிறுவனத்தின் நடைமுறை சொத்து மற்றும் நடைமுறை பொறுப்புகளில் ஏற்படுற அதிகரிப்பு அல்லது குறைவு மாற்றம். இது எப்படி கூட்டுறது பார்க்குறது, கழிக்கிறது பார்க்குறது கணக்குகளில் பார்ப்போம். இப்போ சொன்னால் மேலோட்டமாக பார்க்கறதுனால உங்களுக்கு விளங்காது. கணக்கோடு பார்க்கும்போது உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இதில் ஏற்படுற அதிகரிப்பு குறைவு இது தொடர்பான விடயங்களை தொழிற்படும் மூலதன மாற்றங்களை போட்டுட்டு
அதுலேருந்து உருவாக்கி எடுக்கிறது தான் செயற்பாடு நடவடிக்கையால் உருவான காசு. அதுக்கப்புறம் நீங்கள் வளமையாக நம்மளோட நேர்முறை செய்கிற மாதிரி செலுத்திய வட்டி செலுத்திய வரி என்பதை மைனஸ் பண்ணிவிட்டு செயற்பாடு நடவடிக்கையில் இருந்தான தேறிய காசு பாய்ச்சல் அதை உருவாக்கிட்டு மிச்ச வேலையை செஞ்சுட்டு போனால் சரி. முதலாட்டு நடவடிக்கை நிதிட்ட நடவடிக்கை அதை செஞ்சுட்டு போனால் சரி. நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று செஞ்சிடலாம். ரைட். இது வரைக்கும் விளக்கப்படுத்தினது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு செய்யும்போது இன்னும் நல்லா விளங்கும். இந்த நோட்ஸை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்கள். முக்கியமான நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் தான் இது. ஒரு சில விடயங்கள் விடுபட்டு இருக்கலாம். அதாவது ஷார்ட் நோட்ஸ், ஒரு ரிவிஷனுக்காக மாதிரி செஞ்ச நோட்ஸ். ரைட். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.